இன்றைய விழாக் வேலைக்கு போனோம். ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல. சரின்ட்டு கடையில் காலையில் தோசை, மத்தியானம் தக்காளி சாதம், ஃப்ரெண்டு பணியாரம் கொண்டு வந்திருந்தான். அதுவும் சாப்பிட்டு ஒர்க் பண்ணோம். சாயந்தரம் ஒர்க்கு முடிச்சுட்டு ஹேர் கட் பண்ண கிளம்பிட்டோம். எப்படியும் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் இடையில ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். 30 கிலோமீட்டர் கடந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பையன் சூப்பராக வெட்டி விடுவான். அதனால் அங்கேயே போகிறோம். போகிற வழியில் பசிக்குதே, ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தட்டோடு செட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் நிப்பாட்டினோம். அங்கே கார்லிக்கில் தட்டுவடை செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சலூன் வந்துட்டோம். மீசையெல்லாம் எடுக்கலான்ட்டு இருந்தோம். சரி வெட்டி விட்டோன்னு அப்படி சரியாக பண்ணிட்டாரு, நீ மாஸ்க் போட்டு தான் சுற்றணும் போல் மீசை வளர்ற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். பட் சூப்பராக வெட்டி விட்டார். ஸோ நல்லா இருந்தனால ஜாலியாக வந்துட்டோம். நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஹெச்ஆர் மேனேஜராக இருந்தாலும் அண்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹெச்ஆர் மேனேஜராக இருந்தாலும் சொல்லுங்கள் அல்லது காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அண்டு ஒரு 300 to 500 பேரை மேனேஜ் பண்ணி அப்புறம் மார்க்கெட்டிங், சேல்ஸு இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீல் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டு மூஞ்சி போச்சு அப்படின்ட்டு கடையில் வந்து ஒரு 3 நோட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இரவு உணவு சாம்பார் சாதம், பிடித்த உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாங்கு கேட்டேன். இந்த சாங்கு என்ன சாங்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு இன்றைய நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளை சந்திப்போம் மக்களை.